வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் வந்து கத்திரிக்காய் போட்டு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறேன். எண்ணெய் விட்டுருக்கேன், பட்டை லவங்கம் போட்டிருக்கேன், பாதி தக்காளி பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், கட் பண்ணியிருக்க கத்திரிக்காய், சுத்தம் பண்ணியிருக்க மட்டன், தேவையான அளவு உப்பு, தண்ணி. அவ்வளோதான். இப்போ மூடி ஒரு 6 விசில் விட்டுடலாம். அடுத்து ரசம், பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கத ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சம். ஒரு தடவை இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன், சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், வீட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு காரம், காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 2 பெரிய தக்காளி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் இது நல்லா நமக்கு ஊறணும். இதை நல்லா ஒரு 1 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துலாம். அரைச்சி மிக்ஸ் பண்ண சிக்கன் கறி, இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு மட்டன், மிளகு ரசம், ஒயிட் ரைஸ். இன்றைக்கி இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.